கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த நிலையில நம்மோடு வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள், டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் ஜெய்ஹிந்த் சார். டெல்லியில நடந்திருக்கக்கூடிய இந்த கார் பிளாஸ்ட், இது முதல் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு, இல்ல ஆக்சிடென்ட் இல்ல, இட்ஸ் அன் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்ல வந்து இப்பொழுது வந்து நேரடியாக அன் அட்டாக் அப்படின்னு மாறி இருக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட், இட்ஸ் அ டெரர் அட்டாக் அப்படின்ற லிங்க்ஸ், டைரக்ட் லிங்க்ஸ் வந்திருக்கிறது. அவர் வந்து கார் பார்க் பண்ணதுல இருந்து ஃபரிதாபாத் லிங்க் வந்ததுல இருந்து ஸ்ரீநகர் லிங்க்ஸ், புல்வாமா லிங்க்ஸ் வரைக்கும் போனதுல இருந்து அவர் அமோனியம் நைட்ரேட்டுடைய ஃபியூயல் ஆயில் யூஸ் பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட லிங்க்ஸ் டைரக்ட்லி லீட்ஸ் டுவர்ட்ஸ் அ டெரர் ஆங்கிள். Can we call it, sir? ஆமா, can we call it இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. முசாமில் ஷக்கீல்னு சொல்ற ஒரு நபரை வந்து ஹரியானா JNK போலீஸ், ஹரியானா போலீஸ், யூபி போலீஸோட கம்பைன் ஆபரேஷன்ல அரெஸ்ட் பண்ணாங்க ஃபரிதாபாத்ல. அந்த நபரிடம் இருந்து 2900 kg, அதாவது கிட்டத்தட்ட 3000 kg அமோனியம், இது டைரக்டா காஷ்மீரோட மாடியூலுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு, ஜெய்ஷ் மாடியூலுக்கு. இன்னும் சொல்ல போனா ஜெய்ஷ் மாடியூல்லயே குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்சர் கசாவத்துல் ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய, கசாவத்துல் ஹிந்த்னா இந்தியா வந்து இந்தியா மீது போர் தொடுத்து இந்தியாவை ஜிஹாத் மூலமாக கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கை கோட்பாடு ரீதி கொண்ட ஒரு அமைப்பு அது. அந்த அமைப்பு இதன் பின்புலமாக அன்சரன ஹெல்பர்ஸ் ஆஃப் கசாவத்துல் ஹிந்த். நம்ம ஜெய்ஷி முகமதோட லிங்க்ஸ் டைரக்டா எடுத்துக்கலாமா? கன்ஃபார்மா இது JEM ஓட மாடியூல் தான். பட் இது இவங்க எல்லாமே லோக்கல்ஸ் மாதிரி தெரியுது சார். காஷ்மீர்ல படிச்சிருக்காரு, காஷ்மீர்ல. ஆமாங்க, இவங்க வந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய LTRA, லாங் டர்ம் ரெசிடென்ட் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாக்குள்ள உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்லீப்பர் செல்ஸ். யாருமே படிக்காதவங்களோ இல்ல படிப்பறிவு இல்லாதவர்களோ இல்ல, எல்லாருமே டாக்டர்ஸ், நன்கு மெத்த படித்தவர்கள். முனீர்னு சொல்லிட்டு இந்த பாம் பிளாஸ்டுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்த அந்த காரை ஓட்டு சென்ற நபர் டாக்டர், முசாமில் டாக்டர். அதே மாதிரி ஆதில்னு சொல்லிட்டு சஹரன்பூர்ல கைது செய்திருக்கும் நபர், அவரும் டாக்டர். அவர்களிடம் இருந்து கைப்பற்றிய வெடிபொருட்கள், துப்பாக்கிகள் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் போது, பிளஸ் அவங்களோட போன் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இது எல்லாமே அறிக்கையில வந்திருக்கிறதுனால அது நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, பாகிஸ்தானோட இவங்க லிங்க்ஸ் வந்து கிளியர் கட்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த வெஹிக்கிள் வாங்கினது வந்து புல்வாமால வாங்கியிருக்காங்க. கார் ஓனர் வந்து புல்வாமாவை சேர்ந்தவர் என்று தகவல்கள், முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சோ இது எல்லாமே நம்ம நீங்க சொன்னது பிரேக் ஆயிட்டு இருக்கு. ஷஹீத் உமர் அப்புறம் ஃபாசில் இவங்க எல்லாருமே வந்து ஃபரிதாபாத் இதுலதான் இருந்திருக்காங்க. டாக்டர் ஷஹீன் வந்து ஃபரிதாபாத் மாடியூல்ல நேரடியா தொடர்பு இருக்காருன்றது உறுதியாக. இப்போ ஷஹீன் தான் வந்து ஹெட் ஆஃப் JEM உமன் விங்க வந்து ரெக்ரூட் பண்ணிருக்காரு அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. ஜெய்ஷி முகமது லிங்க்ஸ் ஆர் எமர்ஜிங். JEM மாடியூல் தான். ஏன்னா JEM வந்து அவங்க கிளியரா சொன்னாங்க, நாங்க எங்க இதை டார்கெட் பண்ணதுக்கு, அவங்களோட பாவல்பூர் பேஸ டார்கெட் பண்ணதுக்கு, அதாவது அவங்களோட புலிட்கே பாவல்பூர் இங்க டார்கெட் பண்ணாங்க இல்லீங்களா, நம்ம போன ஆபரேஷன் சிந்தூர்ல, இதற்கு பழி வாங்குவோம் என்று அவங்க சொல்லி இருந்தாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் வந்து நேச்சர் ஆஃப் அட்டாக் வந்து இது ஃபிதையின் அட்டாக், அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து ஜானே ஃபிதையின் அப்படின்வாங்க. 2 ஃபிதையின் இருக்கு, ஜானே ஃபிதையின், கித்மத் ஃபிதையின். கித்மத்னா காசுக்காக செய்வது. இது காசுக்காக செய்தவர்கள் செய்த செயலாக இல்லை, தற்கொலை தாக்குதலாக இல்லை. இது உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் வந்து ஒரு கோட்பாடுக்கும் ஒரு கொள்கைக்கும் அவர்கள் அர்ப்பணித்து, அதாவது இந்தியாவை முழுமையாக ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும், கசாவத், அதாவது இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற கசாவத்துல் ஹிந்த் அந்த அமைப்பு வந்து அவர்கள் கோட்பாடு ரீதியாக இந்தியாவை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு
கண்ணோட்டத்தோடு அதை அவர்கள் முன்னேற்பாடுடன் செய்த ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கணும். சோ இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது, இருக்கக்கூடிய நம்மளோட செக்யூரிட்டி அப்பேரட்டஸோட வீக்னஸஸ் வந்து போஸ்ட் நேபாள் நடந்த கிளர்ச்சி மூலமாகவும் பங்களாதேஷ் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய போரஸ்ட் பார்டர்ஸ் மூலமாகவும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்க கூடலாம் என்பதை நாம் வந்து இனிமேல் ஆய்வுகளில் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அமோனியம் நைட்ரேட் வந்து அது இன்னொரு பொருளாகவும் அவங்க வந்து ஈஸியா ப்ரொக்யூர் பண்ணிருக்க முடியும் இந்த காலகட்டங்களில். ஏன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி காலகட்டத்துல பட்டாசுகளுக்குள்ள அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணப்படுது. சோ அந்த காரணம் காட்டி கூட ஒரு ஃபேக்டரி இல்லாம பல்வேறு ஃபேக்டரிகள்ல இருந்து அமோனியம் நைட்ரேட் அவங்க ப்ரொக்யூர் பண்ணிருக்க முடியும். அமோனியம் நைட்ரேட்டோட ஆர்டிஎக்ஸும் கலந்திருந்து அவங்க இதை வெடி செஞ்சிருந்தாங்கன்னா ஸ்டிக்கி பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு பாம் பண்ணிருந்தாங்கன்னா இது மாதிரியான ஒரு பிளாஸ்ட் ரேடியஸ், அதாவது அது வெடித்த ஒரு அந்த தாக்கம், அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அந்த கார் வெடித்த விதத்தை பார்க்கும்போது மேல கூட பிச்சுட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட உடம்புகள், அதாவது அந்த அதாவது அந்த தாக்குதலில் இறந்தவர்களின் சடலங்களின் பகுதிகள் வந்து 25 மீட்டர் வரை பீச்சி அடிக்கப்பட்டுள்ளது. லங்ஸ் இருந்தது, ஹார்ட் தனியா இருந்தது, கை தனியா இருந்ததுன்னு அங்க நேர்ல பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். ஆமா. அது இல்லாம அந்த நேச்சர் ஆஃப் பிளாஸ்ட்ல இந்த கார்ல 3 பேர் இருந்திருக்கிறதா முதல் கட்ட அறிக்கை சொல்கிறது. 3 பேர் வந்து ஸ்லோ மூவிங் கார்ல இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்கன்னா அது பீக் அவர் டிராபிக்ல, அதுவும் மெட்ரோ கிட்ட. அப்போ மக்கள் வந்து வெளியே நடமாடும் போது இது லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்ப்ளோஷனா இருக்கணும்ன்ற ஒரு பிளான் அவங்க மனசுல இருந்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடத்தி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஃபுட்டேஜ் அப்டெயின் பண்ணப்பட்டதுல ரெட் ஃபோர்ட் அப்புறம் சரி, அந்த இடத்துலயும் சரி, அதே போல டோல்கேட்லயும் சரி பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, இந்த உமர், முகமது உமர் மட்டும்தான், டாக்டர் உமர் மட்டும்தான் இருக்காரு அதுல. ஆமா. அது எப்படி 3 பேர் ஆனாங்கன்றது அவங்களோட உடம்பு பகுதிகளே மேங்கிள் ரிமைன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதாவது உடம்பே வந்து துண்டு துண்டாக ஆகப்பட்டுள்ளது. சோ அப்ப நம்மளுக்கு வந்து முழுமையாக நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு நிமிஷம் சார். அதனால நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த இத்தனை உடம்புகளோட பகுதிகள் வந்து பீச்சி அடிக்கும் போதோ இல்ல தூரமா போய் செல்லும் போதோ இல்ல அவர்களின் தலையோ இல்ல பிங்கர் பிரிண்டோ எதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இருக்கும் போதோ இட் டேக்ஸ் சம் டைம் டு ஐடென்டிஃபை. ரெண்டாவது அது ஸ்லோ மூவிங் காரா இருந்திருக்கு, ரொம்ப ஸ்பீடா போய் புல்வாமா அட்டாக்ல நடந்தது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள், ஆர்மி கான்வேல போயிட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் போய் அடிச்சு அதை வெடிக்க வச்சாங்க. அதாவது 2019 நடந்த தாக்குதலை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதிகள்ல, இது பண்டிகை காலம், குறிப்பிட்டு சொல்ல போனா கல்யாண நாட்கள் வந்து இப்போ அதிகமா நார்த் இந்தியால நடக்கும், அதாவது கல்யாணங்கள். அது சம்பந்தப்பட்ட ஷாப்பிங் ஏரியா வந்து சாந்தினி சவுக் ஏரியா, இந்த ஏரியாலதான் இது நடந்திருக்கு. கடைகள் எல்லாமே வந்து பீக் ஷாப்பிங் நடந்துட்டு இருக்கு, வேலையை விட்டு வீட்டுக்கு வரவங்க. இன்ஃபேக்ட் இந்த குண்டு வெடிப்பு நடந்தது வந்து சாந்தினி சவுக்ல நடந்தா ஐடிஓ சர்க்கிள்னு சொல்லுவாங்க, பகதூர் ஷா ஜஃபர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வரைக்கும் கேட்டிருக்கு, ஐடிஓ சர்க்கிள் வரைக்கும். சோ இது மிகப்பெரிய பிளாஸ்டா தான் கருதணும். இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இன்னொரு கட்டம், இன்னொரு ஆங்கிள் என்னடான்னா, இந்த பிளாஸ்ட் ஆனது 2011 அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டெல்லியில இது நடக்குது. அப்போ ஹைகோர்ட் வெளியே ஒரு குண்டு வெடிப்புகள் நடந்ததுன்னு நினைக்கிறேன் 2011ல. அதுக்கப்புறம் அது வந்து லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட் தான், இது மாதிரி ஹை இன்டென்சிட்டி இல்ல. இந்த அளவுக்கு பெரிய வெடி விபத்து இல்ல, விபத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு தாக்குதல் இல்ல. இந்த தாக்குதல் ஆனது வந்து கிட்டத்தட்ட மெயின்லேண்ட் இந்தியால பத்தான்கோட், புல்வாமா, பெஹல்காம், இது 3 தான். அதுவும் பத்தான்கோட் பார்த்தோம்னா மெயின்லேண்ட், மற்ற 2மே வந்து காஷ்மீர்ல. இது 11 வருடங்கள் மோடி ஆட்சியின் கீழ் இருக்கும் போது முதல் வாட்டி இதுதான் ஒரு அட்டாக்
இந்தியாவின் மையப்பகுதி, அதுவும் தலைநகரிலேயே நடந்துள்ளது. சோ எல்லாரும் ஈஸியா நம்ம தப்பு சொல்றது இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த வெஹிக்கிளோட நம்பர் பிளேட் எடுத்து பார்த்தோம்னா அந்த நம்பர் பிளேட் குர்கானை சேர்ந்த i20 மாடல் கார், குர்கான் நம்பர் பிளேட். ஆனா வண்டி வித்தது வந்து புல்வாமா ரெசிடென்ட் வித்திருக்காங்க. சோ காஷ்மீர் ஆங்கிள் கிளியரா எமர்ஜ் ஆகுது. ஜெய்ஷ் மாடியூலோட ஆங்கிள் எமர்ஜ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா முன்னொரு ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் சஹரன்பூர் பீகாரோட ஆங்கிள், பீகார் யூபியோட ஆங்கிள் எமர்ஜ் ஆகுது. பிளஸ் இவங்க ஆங்கிளும் எமர்ஜ் ஆகுது. சஹரான்பூர் யூபில தான் டாக்டர் அலி அரெஸ்ட் ஆயிருக்கு. ஹரியானா ஆங்கிள் எமர்ஜ் ஆகுது. சோ அப்ப நேபாள் வழியா ஏதாவது வந்திருக்க கூடுமா, ராஜஸ்தான் லீக்கேஜஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்கள் ராஜஸ்தானை பத்தியும் நம்ம வந்து ஊர்ந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய. யூபி வருது அப்படின்னா நேபாள் வருது அப்படின்னா நேபாளுக்கு வந்து பங்களாதேஷ் வழியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சோ பங்களாதேஷ் ரூல் அவுட் பண்ண முடியுமா? ஆக்சுவலா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு அனுப்புறேன் அந்த கிளிப்பிங்கே. த்ரூ டர்க்கிஷ் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப், டர்க்கியோட ஹெல்ப் மூலமாக, டர்க்கி உளவுத்துறையின் ஹெல்ப்பை வாங்கி கொண்டு அவர்களின் உதவியோடு பாகிஸ்தான் ISI நேபாளையும் பங்களாதேஷில் இருந்தும் இந்தியாவில் சில நாச வேலைகள் செய்வதற்கு முன்னேற்பாடுகள் மேற்கொண்டுள்ளன அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. சோ நேபாள் இப்ப இல்ல, எப்ப கந்தஹார் ஹைஜாக்ல இருந்து நேபாள் ஃபேமஸ் ISIயோட ஆபரேஷன்ஸ்க்கு. அதே போல பங்களாதேஷ்ல எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் காத்மண்டுல தான் இயங்குறது. இட்ஸ் an obvious சைனா இந்தியா ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்க நாடுன்றனால. அது இல்லாம இப்ப பங்களாதேஷ்லயும் 17 ஒரு தகவல் என்ன சொல்றாங்க, இந்த டெரர் ஜாக்சன் இன்சிடென்ட் நடந்தது பாத்தீங்களா, பிரதமரை கொல்வதற்கு ஒரு சதி நடந்திருக்கு. அந்த சதியானது டாங்கில நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கான நாச வேலையும் சதி வேலையும் வந்து நடந்திருக்க கூடும். அதற்கு முன்னேற்பாடுகளாக தான் பங்களாதேஷ்ல எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கலாம். டர்க்கிஷ் பேஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஒரு 7 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக இல்ல, அன்அபிஷியலா சொல்லப்படுது. ISIயோட ஏஜென்ட்ஸ் ஒரு 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இன்ஃபேக்ட் டெரர் ஜாக்சன் கூட இருந்த இன்னொரு டேனியல் ரோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதிகாரி வந்து உடனே சிங்கப்பூருக்கு தப்பி சென்றுள்ளார். டெரர் ஜாக்சன் இறந்து போன பிற்பாடு டாக்கா ஹோட்டல்ல அவர் தங்கி இருந்த வேற ஹோட்டல்ல இருந்து. சோ இது மிகப்பெரிய ஒரு சதி வேலை, ஏதோ ஒரு நாச வேலை வந்து பங்களாதேஷ்ல திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம ஆபரேஷன் சிந்தூரை பாஸ் பண்ணிருக்கோம், கரெக்டுங்களா? இப்ப ஜெய்ஷ் ஆங்கிள் வெளியே வரும்போது நம்ம வந்து பாகிஸ்தானை திரும்பி தாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது, இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்கும் போது இது ட்ரம்ப் தேவையில்லாமல் மூக்க நுழைப்பதற்கு ஒரு காரணமாக மாறக்கூடும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில். கரெக்டா? எஸ். இரண்டாவது, ஆசிம் முனீர் தன் பதவியை பலப்படுத்துவதற்கு பாகிஸ்தானில் எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதில் ஒரு பகுதியாகத்தான் 27th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்ட் மார்ஷல் என்ற போஸ்டிங்கை பெர்மனன்ட் போஸ்டிங் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில், பாகிஸ்தானோட பாராளுமன்றத்தில் அதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வந்து ஷாபாஸ் ஷெரீப் இருக்கிறதுனால இப்ப அந்த சட்டமானது ஏற்றப்படலாம் என்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ எப்படி நம்ம எடுத்து பார்த்தாலும் ஆசிம் முனீருக்கு இது தேவை, ட்ரம்புக்கும் இது தேவை, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதே சமயத்தில் நீங்க மறந்துடக்கூடாது, இது பண்டிகை காலத்துல இது மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல இன்டர்வியூல உங்களுக்கு நமக்கு இன்டெல் இட்ஸ் a short window from September to December anything may happenன்றத நம்ம லாஸ்ட் நம்ம ஆகஸ்ட் ஜூலைல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இது இட்ஸ் விண்டோ இருக்கு. விண்டருக்கு முன்னாடி ஒரு செட்டில் பண்ண பாகிஸ்தான் மே அட்டெம்ப்ட், ISI மே அட்டெம்ப்ட் அப்படின்றது நீங்களும் ஆட் பண்ணிக்கீங்க, பல எக்ஸ்போர்ட்ஸ் அலர்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் an intel report out open. அது சோ இது நம்ம டினை பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. பட் இங்க நம்ம பார்க்க வேண்டியது வேர் இட் ஃபெயில்ட் ஆர் என்ன நடந்தது, அது அப்புறம் அந்த சமிக்கையானது அப்புறம் செய்யலாம். ஆனால் முதலில் நாம் பார்க்க வேண்டியது எப்படி இந்த மாடியூல்ஸ் வந்து உருவாச்சு.
இது கிட்டத்தட்ட ஐஎம் மாடல்ல இருக்கு, இந்தியன் முஜாஹிதீன் மாடல்ல. அப்போ ஐஎம் மாடல் ரீஆக்டிவேட் ஆயிருக்கா, இந்தியன் முஜாஹிதீன் மாடல் ரீஆக்டிவேட் ஆயிருக்கு வேற பேர்ல. உதாரணத்துக்கு அன்சர் கஸவத்துல் ஹிந்த் அப்படின்ற பேரில் திரும்பியும் ரீஆக்டிவேட் ஆயிருக்கா. அப்படி ரீஆக்டிவேட் ஆயிருக்குன்னா இவங்களோட லிங்கேஜஸ் வந்து என்னென்ன மாநிலங்கள்ல இருக்கு, சோ என்னென்ன மாநிலங்கள்ல இவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் படிக்காதவர்கள் அல்ல, நல்ல படிச்சவங்க. சோ என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஏற்படலாம், அதற்கு நாம் என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷினரி இதை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும். ஏன்னா 2 நாள் முன்னாடிதான் நம்ம 3000 kg கிட்ட நம்ம அமோனியம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நம்ம கைப்பற்றி இருக்கோம்னா, சோ சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங் சொல்றது தானே அதோட அர்த்தம். as well as நம்ம பார்த்தோம்னா சார், நேத்து அந்த ரெட் ஃபோர்ட்டை கிராஸ் பண்ணி ஒரு பையன், இது ரெட்டிட்ல எழுதியிருக்கா அந்த பையன், 12th படிக்கிற பையன். நான் வந்து பார்த்தேன் ஏதாவது சம்திங் ஹேப்பனிங்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரெட்டிட்ல எழுதியிருக்கான் அந்த பையன். ரெட்டிட்ல எழுதின போஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு 6 மணி 5 மணி வாக்குல வந்தேன் ரெட் ஃபோர்ட் மெட்ரோ கிட்ட, அவ்வளோ போலீஸ் ஆர்மிலாம் இருந்தாங்க. சோ எனக்கு என்னன்னு தெரியல, ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு ரெட்டிட்ல எழுதிருக்கான். சோ 6 மணி வாக்குலயே they had an intel, they were searching அப்படின்றது ஒரு தியரியா வருதே. அப்போ நம்ம முடிஞ்ச நம்ம அவேர்ட்டட் பிக் அட்டாக் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இதோட 10 மடங்கு பெரிய ஒரு அட்டாக்க அவாய்ட் பண்ணிருக்கோம், தடுத்திருக்கோம். பட் இதுவரை 11 பேர் இதில் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்தியர்கள். பட் அது கூட சின்ன ஒரு கேஷுவாலிட்டியா நம்ம எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. இன்னும் 6 பேரோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். சோ கவுண்ட் பை ரைஸ். சோ அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படின்வாங்க. நான் பண்ணல, உங்க நாட்டுக்காரர் தான் பண்ணாங்க. ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு. அது பேர் தான் பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படின்னுவாங்க. அதாவது நான் பண்ணல, உள்நாட்டு பிரச்சனைக்கும் உள்நாட்டுல இருந்து பண்ண விஷயம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் என்னன்னு சொல்லுவாங்க. பட் லிங்கேஜஸ் டிரைவ் பண்ணா நெக்ஸ்ட் வந்து there is a possibility of Sindoor Part 2. அதுதான் லீட் பண்ணும். ரெண்டாவது there will be huge crackdown. இந்தியாக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு என்ஐஏவோட ஸ்வீப் கிராக்டவுன் ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது இந்த சர் அப்படின்னு சொல்றத வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதன் தேவையும் இதன் மூலமாக சீக்கிரம் புரிய வரும். யாரு எத்தனை பேர் அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க, யாரு எங்க செட்டில் ஆயிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சாதான் இந்தியாவில் யார் இருக்கிறார்கள் இல்லை, யார் தேவையற்றவர்கள், யார் தேவையானவர்கள் என்று நமக்கு தெரிய வரும். பொலிட்டிக்கல் இதை பக்கத்துல வைங்க, செக்யூரிட்டி ஆங்கிள் இருந்து அது தேவையா இல்லையான்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ஆங்கிள் இருந்து அது தேவை. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கம்மிங் டேஸ் அப் டு டிசம்பர், இன்ஃபேக்ட் ஜனவரி 26th 28th வரைக்கும் பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, பீட்டிங் தி ரிட்ரீட் வரைக்கும் we need to be very careful. அண்ட் இந்த இது வந்து ஒரு புது ஐஎம் மாடியூலா தான் நான் வந்து பாக்குறேன். இந்தியன் முஜாஹிதீன் மாடியூல வந்து டெட்னு சொல்லிட்டோம். இது அன்சர் கஸவத்துல் ஹிந்த் அப்படின்னு சொல்ற மாடியூல் வந்து ஐஎம்மோட இன்னொரு பரிமாணம் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட மோட் ஆஃப் ஆபரேஷன், டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், யாரெல்லாம் அவங்க ரெக்ரூட் பண்றாங்க, மோட் ஆஃப் எல்லாமே வந்து சிமிலரா தான் இருக்கு. அண்ட் ஏரியா ஆஃப் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா, டொமைன் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், யூபி, ஹரியானா, ராஜஸ்தான் இந்த பெல்ட்ல தான் இருக்கு. அப்கோர்ஸ் ஐஎம் ஸ்டார்ட் ஆனது வந்து கர்நாடகால இருந்து, பக்கல், யாசின் பக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாடியூல் வந்து கிட்டத்தட்ட மொத்தமே வந்து அந்த பெல்ட்ல தான் இருக்கு. அதுவும் போரஸ் பெல்ட். ஆனா யூபி வந்து போரஸ் பெல்ட் ஏன்னு சொல்றோம்னா, நேபாள நெருங்கின போல இருக்கிறதுனால அது போரஸ் பெல்ட்ல இருக்கு. நேபாள நடந்த கிளர்ச்சி வந்து இவர்களுக்கு சாதகமாக கூட பயன்படுத்தி இருக்கலாம். அந்த ஆங்கிளையும் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆங்கிளையும் நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். So it is an emerging situation, but we must be prepared for
an internal crackdown, உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் நம் மீது உள்ளது. அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்கும் பாகிஸ்தான் நேர்முகமாக இதை செய்திருந்தால் பாகிஸ்தானுக்கு பாடம் புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு ஏற்பட்டுள்ளது. இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்குது. ஹை அலர்ட் has been issued in the bordering areas and LOC அப்படின்னு. Army is closely monitoring the situations across LOC and international border அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் கிடைத்திருக்கிறது. பார்டர் ஏரியாஸ்லயும் LOCலயும் லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் பாகிஸ்தான் எல்லையில வந்து உச்சகட்ட உஷார் நிலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தகவலாக தெரிகிறது சார். ஆல்ரெடி we have seen that ஒரு எக்ஸைஸ் ட்ரை சர்வீஸ் ஒரு அன்ப்ரோவோக்டு ஃபயரிங்க்கு பாகிஸ்தான் மே ட்ரை ஃபார் an unprovoked ஃபயரிங் இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க இனிஷியேட் பண்ணலாம்ன்றீங்களா? டெஃபினட்டா அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. கேட்டா இந்தியா வந்து தேவையில்லாம எங்க மேல ஃபயர் பண்ணாங்க, அதனால நாங்க ஃபயர் பண்ணோம், ரிட்டாலியேட்டரி ஃபயர் பண்ணோம் சொல்லிட்டு அன்ப்ரோவோக்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கேஷுவாலிட்டிஸ் மவுண்ட் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் காஷ்மீர் ரீஜன்ல. சோ இதுவும் ஒரு திசை திருப்பும் செயல். சோ இப்போ நம்ம எல்லாரோட பார்வை எது மேல இருக்கு? இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் மேல. சப்போஸ் அவங்க ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரிட்டாலியேட்டரி ஃபயர் பண்ணா அது எஸ்கலேட் ஆகுறதா இருந்தா இஷ்யூ திரும்பியும் காஷ்மீர் இஷ்யூ திரும்பி இன்டர்நேஷனலைஸ் ஆகும்ல. இதுதானே அமெரிக்காவுக்கு தேவை, இதுதானே பாகிஸ்தானுக்கு தேவை. சோ இப்ப புரியுதுங்களா பங்களாதேஷ்ல என்ன ஆங்கிள் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இது நடுவுல சயீத் ஜம்ஷத் மிர்சா வந்து பங்களாதேஷுக்கு போயிட்டு வந்தது வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது பாகிஸ்தானோட சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி ஜெனரல் மிர்சா ரீசெண்டா யுஎன்எஸ்ஐ சந்தித்து வந்ததும் அதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் ராணுவ உளவமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் அக்டோபர் 14, 15, 16 வாக்கில் பங்களாதேஷ் சென்று வந்ததும் யாரும் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒண்ணு வந்து நம்மளோட ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம்ல நடந்துட்டு இருக்கு. ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா, பங்களாதேஷ்ல இருந்து ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி வேலை, நாச வேலை இந்தியாவுக்குள் புகுத்தப்பட்டுள்ளது. So we must closely monitor the situation. In fact, Bangladesh is going to become a next headache for us. ஏன்னா பங்களாதேஷ் பிப்ரவரி எலெக்ஷன்ஸ், அதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஏதாவது அட்டாக் பண்ணுச்சுன்னா யூனிஸ்டோட ஆட்சியை வந்து தொடர்வதற்கோ இல்லை நீட்டிப்பதற்கோ அவர்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த ஆங்கிள் இருந்து நீங்க பாருங்க. ஓகே, இதுக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இருக்கு சார். இதுல நம்ம இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உடனே நம்ம வந்து நம்ம எல்ஓசி இன்டர்நேஷனல் பார்டர் அப்படின்னு பாகிஸ்தான் அப்படின்னு டேரக்ட் அங்க போனோம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கரண்ட்லி ஃபாரின் ட்ரிப் பூட்டான்ல இருக்கார். பூட்டானுக்கு இப்பதான் சென்டர் இருக்காரு, 2 நாள் ட்ரிப். மேபி கட் ஷார்ட். ஆனா அவர் சவுதியில இருந்தே பாதியில இருந்து கிளம்பி வந்தவர் தான். சோ பூட்டான் இன்னும் பக்கத்துல இருக்கு, சட்டன் கிளம்பி வரலாம். எட் இது புரிஞ்சுக்கிறது இல்ல, பூட்டான்ல இருந்து அவர் கிளம்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா ஹோம் மினிஸ்டர் இஸ் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் தி சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் ரூம் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இதற்கான பதிலடி, தக்க பதிலடி கதக்கே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு, பாகிஸ்தானுக்கு. பிளஸ் இந்த என்ன அமைப்புகள் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ NIA has been activated. உள்நாட்டுல இருந்து நான் சொல்றது, வெளிநாட்டுல இருந்து தி ஆர்மி has been put on high alert. ஆர்மியை வந்து ஹை அலர்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் மொபிலைசேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஷர்க்ரீக்ல வந்து அவங்க பின் பாயிண்ட்ஸ் வந்து பிரிக் பண்ணி பார்த்தாங்க நம்மள, அதாவது குஜராத் சதுப்பு நிலத்துல ரன் ஆஃப் கட்ச் ஏரியால. சோ இந்த பின் பிரிக்ஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டுவெடிப்பு நடந்தா இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் நம்மளே பாஸ் பண்ணிருக்காது, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பழி நம் மீது விட வேண்டும், திரும்பி காஷ்மீர் இன்டர்நேஷனலைஸ் ஆக வேண்டும் என்பது ட்ரம்பின் தேவையாகவும் உள்ளது. இப்படிதான் நான் இதை பாக்குறேன். ரெண்டாவது, இன்டர்னலி ஸ்பீக்கிங் இது ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டை கார்னர் பண்றதுக்கு நிறைய பேருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஈஸியஸ்ட் திங் டு சே இன் திஸ் வேர்ல்ட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். மேபி இதுக்கு பல மடங்கு ஒரு விபத்தை தடுத்துள்ளார்கள் என்பதை மறந்து விடுகிறாங்க, மறந்துட்டாங்க. அந்த 2900 kgs வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இது வெடிச்சது வந்து கம்பேரிட்டிவ்லி லெசர் ஈல்டு தானே கொடுத்திருக்கு, லெசர் இது எஃபெக்ட் தானே கொடுத்திருக்கு. சோ அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும்.
there cannot be 100% foolproof security sir எங்கேயுமே. அது நம்ம அடிப்படையா 140 crore people இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரூடு பார்டர் ஏரியாஸ் வித் மியான்மர் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம ஓரளவுக்கு தான் சரி செய்ய முடியுன்றது, பட் வே பெட்டர்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. நம்ம 100% ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல சார்? அதுக்கு செக்யூரிட்டி மிஷனரியை ரிவைம் பண்ணி ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் the intelligence apparatus, the way it is functioning is a bit outdated for 21st century requirements. நேச்சர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மோர் டெக்னிக்கலா மாறிட்டு இருக்கு. ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தா ஒருவேளை நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து பெட்டரா இருந்திருக்கும், யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கும் கொடுக்கணும்ன்றது வந்து இதன் மூலமாக நிறைய பேர் புரிந்து கொள்வாரு. ஏன்னா நான் சொல்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது. சோர்சஸை மெயின்டைன் பண்றது, அடிமட்டத்துல போய் கான்டாக்ட்ஸை மெயின்டைன் பண்றது, அந்த பழைய ஸ்டைல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ ஆஃப்லேட் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. ஒருவேளை அது கூட ஒரு ஃபெயிலியருக்கு காரணமா இருந்திருக்கலாம். இன்டர்னலா நம்ம பார்க்கும்போது ஃபரிதாபாத், ஹரியானா, டெல்லி, உங்களுக்கு சாரான்பூர் அப்படின்னு வரும்போது என்சிஆர் அதான் என்சிஆர் ரீஜனா இருக்கு. டெல்லின்றதை தாண்டி உங்களுக்கு ஹரியானா இருக்கக்கூடிய ஃபரிதாபாத், வெஸ்டர்ன் யூபி, ஹரியானா இதுதான் மையமா செயல்பட்டு இருக்கு. நம்ம எப்பவுமே கூடாது. 2014 இங்கதான் வந்து மிகப்பெரிய கலவரமும் நடந்தது. 2014 உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் யூபியில தான் கலவரம் நடந்தது. சோ இந்த மாடியூல்ல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதுல அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்ல இவங்க யார் இன்டாக்ட்ரினேட் பண்ணாங்க? இன்னைக்கு இன்டாக்ட்ரினேட் பண்றதுக்கு அவங்க மதரசா போக வேண்டிய தேவை இல்லை. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு இது தேவையில்லை. ஆன்லைன் இன்டாக்ட்ரினேஷனே வந்து மோர் பவர்ஃபுல் டூல். சோ அந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய எலிமெண்ட்ஸ், இந்தியாக்குள்ள வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து இனிமேல் நம்ம ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணோம். அதாவது டூரிஸ்ட் விசால வந்துட்டு இங்க வந்து மத பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்களை கூட மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இனிமேல் இருக்க போகிறது. சோ என்ன மாதிரியான இன்டாக்ட்ரினைசேஷன் டாக்ஸ், ஏன்னா நிறைய இது வந்து கதவத்தில் இந்த பத்தி நிறைய ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சார், பிரேக்கிங் நியூஸ் சார். நாளை மாலை 5:30 மணி அளவில் வந்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி CCS மீட்டிங் நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை மதியம் வந்து இந்தியா திரும்புகிறார். திரும்பியவுடன் CCS மீட்டிங் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5:30 PM ஈவினிங் இன் 7 லோக் கல்யாண் மார்க்ல நடக்கும் அப்படின்றது தெரிகிறது. இந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. பிரதமர் பூட்டான்ல இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு கிடைக்கக்கூடிய இனிஷியல் ரிப்போர்ட் சஜஸ்ட் தட் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, நாட்டின் பாதுகாப்பை டீல் செய்யக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய கேபினட் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள் இருப்பாங்க. பிரதமர் ஹெல்ப் பண்ணுவார். பிரதமர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், உங்களுக்கு கூட பார்த்தோம்னா முப்படை தளபதிகள் இருப்பாங்க, NSA இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, IB ராவுடைய டைரக்டர் ஜெனரல்ஸ் இருப்பாங்க. ஆமா. சோ இது முக்கியமான ஒரு, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இன் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. சோ அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து குரூஷியல் டெசிஷன்ஸா இருக்கக்கூடும். அது உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்ல அடுத்த கட்ட பாகிஸ்தான் மீது என்ன மாதிரியான இன்புட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றது நாளைக்கு அந்த மீட்டிங் அப்புறம் தான் நமக்கு தெரியும். டெஃபினட்டா இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கிடைக்காம இருந்திருக்காது. சோ நாளைக்கு நமக்கு இன்னும் பிக்சர் கிளியர் ஆகும். இப்போ நடந்துட்டு இருக்கிறது வெறும் ஆய்வு தான். என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்ற ஆய்வு தான். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான தாக்குதல் இது, யார் இது செயல்படுத்தினார்கள், நம்ம பாக்குற முகங்கள் வந்து நம்ம கண் முன்னாடி தெரியும் முகங்கள், திரை பின்னே இருக்கும் முகங்கள் இன்னும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டவில்லை. சோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 நாட்கள் ஆகும். பட் இது ஜெய்ஷ் மாடியூல் என்பது இன்று திட்டவட்டமாக எனக்கு நேற்று நைட்டே வந்து ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன் பார்க்கும்போது புல்வாமா அட்டாக் எல்லாமே வந்து ஒரே ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன். சோ இது ஜெய்ஷ் மாடியூலா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருந்தது. பட் அன்சர் கஸவத்துல் ஹிந்த் அப்படின்ற ஒரு அமைப்பு என்பது
ஜெய்ஷோட ஒரு கட் அவுட் அமைப்புனா ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்வாங்க, அதோட ஒரு கிளை. அந்த கிளை தான் இதில் ஈடுபட்டது. அந்த கிளையானது ஐஎம்மோட இன்னொரு புது பேரா கூட இருந்திருக்கலாம். ரெண்டாவது வரியிங் சைன் என்னன்னா, இதுல நிறைய பேர் டாக்டர்ஸா இருக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய வரியிங் சைனா இருக்கு. எஸ், நம்ம வந்து ஒயிட் காலர்டு டெரரிசம் நெட்வொர்க்கை பாக்குறோமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒயிட் காலரோட இன்னும் சொல்ல போனா உயிரை காப்பவர்கள் உயிரை எடுக்கும் வேலையில் ஈடுபட்டால் அது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு செயல் அப்படின்றது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சோ நாளைக்கு அந்த சமூகத்துக்கே கூட ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது சமூக நல்லிணக்கத்துக்கும் ஒரு கேடு விளைவிக்கும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் நான் எல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்ல, ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் பார்க்கலாம். ஏன்னா அடிப்படையா வந்து மிஸ்கைடட் யூத் தான் பண்ணுவாங்க, மிஸ்கைட் ஆனவங்க தான் இதுல ஈடுபடுவாங்கன்றது ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. பட் இவங்க எல்லாம் மிஸ்கைடடா சொல்ல முடியாது. படிச்சிருக்காங்க, ப்ரொஃபஷன் இருக்கு, நல்ல ஒரு தொழில் தெரியும், அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்றது சம்பாதிக்கும் திறன் கொண்டவர்கள், நல்லது கெட்டது புரிஞ்சிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க. அவங்க இதுல ஈடுபடுறாங்கன்னா இட்ஸ் a worrying sign. There is fundamentally something wrong. அப்படிதான் நான் பாக்குறேன். காஷ்மீர்லயும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல நடந்துட்டு இருக்கிற சர்ச் ஆபரேஷன்ஸ்ல 60ல இருந்து 50 சர்ச் ஆபரேஷன்ஸ் நடந்திருக்கு காஷ்மீர் முழுவதும். சார் பிரேக்கிங் சார், இட்ஸ் பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் சென்றிருக்கக்கூடிய நிலைமையில பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு பூட்டான் மண்ணிலிருந்து எச்சரிக்கை விட்டிருக்கார். வில் கோ டு த ரூட் ஆஃப் கான்ஸ்பிரசி, தோஸ் ரெஸ்பான்சிபிள் won't be spared அப்படின்னு பூட்டானில் இருந்து தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இட்ஸ் பிரேக்கிங் நியூஸ். பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் சென்றுள்ள நிலையில், அங்க வந்து மன்னர் அவருடைய நிகழ்வில் பங்கேற்க சென்றுள்ள நிலையில் அங்கிருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையை யார் இதற்கு காரணமானவர்களோ அந்த மாடியூல், அந்த நெக்சஸ், அந்த டெரரிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தோஸ் ரெஸ்பான்சிபிள் won't be spared அப்படின்னு இதற்கு காரணமானவர்கள் விட்டு வைக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் அதற்கானதை அனுபவிப்பார்கள் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பூட்டான்ல திம்புல நடக்கக்கூடிய பூட்டான் மன்னர் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்தியாவின் அண்டை நாடு, ரொம்ப முக்கியமான நாடு நமக்கு, அவர்களுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடி இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கு டெல்லி அட்டாக்கு கண்டலன்சஸ் தெரிவித்திருக்கிறார், இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி இந்த சம்பவம் தொடர்பாக தீர ஆராய்ந்து வருவதாகவும் விஷயங்களை கேட்டறிந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். இந்த விஷயத்துல வந்து யார் குற்றம் செய்திருந்தாலும் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். எக்காரணம் கொண்டும் இதனிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. ரூட் ஆஃப் தி கான்ஸ்பிரசி அப்படி அதற்கே நாங்க நேரடியாக செல்வோம். இதற்கு அண்டர்லைன் தி வேர்ட் ரூட் ஆஃப் தி கான்ஸ்பிரசி. அத டெரரிஸ்ட் பாகிஸ்தான் ஜெய்ஷ் இ முகமது போகுது அப்படின்றப்போ அங்கதானே போகுது சார். சதிவேலை ரூட் அப்படின்னா அது ஜெய்ஷ் இ முகமது குறிக்குது. அப்போ அவர் வந்து சொல்லாம என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாருன்னு. And now another breaking anti-terror raids are in Uttar Pradesh. Uttar Pradeshல பல இடங்கள்ல ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து ரெய்ட் செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அம்மாநில படை ATS வந்து உத்தரப்பிரதேச காவல்துறையின் ATS வந்து மாநிலம் முழுக்க முக்கியமான இடங்கள்ல வந்து ரெய்ட் செய்து வருகிறது. முசாஃபர் நகர், சாரன்பூர் அப்படின்னு உங்களுக்கு வெஸ்டர்ன் யூபியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், இது காசியாபாத்னு ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து ATS வந்து ரெய்டு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சார். எஸ் யூபி, வெஸ்டர்ன் யூபி நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, முசாஃபராபாத் ரயட்ஸ் வந்து 2014 நடந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த முசாஃபராபாத் ரயட்ஸை தொடர்ந்து இது மாதிரி நடக்கும் என்பதை அதை வச்சுதான் நான் சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் டைரக்ட் லிங்கேஜஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. சோ ரைட்ஸ் என்பது வந்து வெஸ்டர்ன் யூபியில வந்து ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் ஆஃப் முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கு. அதுல ரேடிகலைசேஷனும் வந்து பரவலா அதிகமா இருக்கு. மறந்துடக்கூடாது. ஒரு இன்றைய MP அன்று வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மலையை கொய்து விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை நீங்க மறந்துடக்கூடாது. He also belongs to Western UP.
பிரதமர் இப்படி சொல்லியிருக்காரு, ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரும் இப்படி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறது சார்? சோ 2 ஆங்கிள் சார். ஒண்ணு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து ஃபாரின் ஹேண்ட் என்ன இருக்கு. ஃபாரின் ஹேண்ட் இன் சென்ஸ் பாகிஸ்தானோட உளவமைப்பும் பாகிஸ்தானின் உளவமைப்பின் கைப்பாவைகளாக செயல்படும் தீவிரவாத அமைப்புகளின் செயல்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெய்ஷே முகமதின் செயல்பாடு எப்படி இருக்கிறது. ஜெய்ஷே முகமது வந்து தகர்க்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ந்து இது மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும். ஏனென்றால் பிரதமர் அன்றே அறிவித்த we have put just a pause in the operation of Sindoor. அதாவது தற்காலிகமாக ஒரு நிறுத்தம் செய்துள்ளோம். வாய்ப்புகள் இருக்குன்றதான் பிரதமர் சொல்லியிருந்தார். ராஜ்நாத் சிங் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னாரு, we are under just probation தான் இருக்கோம், நாங்க இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம், எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா ஆரம்பிப்போன்ற டோன்ல தான் அவர் சொல்றாரு. இல்ல ஆல்ரெடி நம்ம ஒரு ஈஸ்டர்ன் ஃப்ரான்ட்லயும் சரி வெஸ்டர்ன் ஃப்ரான்ட்லயும் சரி நம்ம வந்து ட்ரூப்ஸ் மொபிலைஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட எக்ஸசைசஸ் நடந்துட்டு இருக்கு. ருத்ரா பிரிகேடுன்னு சொல்லிட்டு புது பிரிகேட ஒண்ணு லான்ச் பண்றது, புது இன்ஃபேக்ட் போர் கப்பல்களை வந்து ஒரு ஒத்திகை பார்த்ததும் இது எல்லாமே வந்து நம்ம கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கோம். எதுவுமே நிக்கல. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நோ லல் பீரியட், ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே தான் இருந்தது. அதாவது எதுவுமே வந்து ஏதோ அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ற அந்த ஆயுத வேலைகளானது நடந்த வண்ணம் தான் இருந்தது. நடந்த வண்ணம் இருந்தால் என் நேரத்திலும் இது மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கக்கூடும் என்பது வந்து எல்லோருக்கும் தெரியும். அது ஏன் நேரத்துலன்னு கேட்டீங்கன்னா, புல்வாமா ஏன் நேரத்துல, பஹல்காம் ஏன் நேரத்துல, மும்பை அட்டாக் ஏன் சார், this type of attacks keep happening because we are a defensive posture நம்ம எடுக்கிறது. அதாவது நம்ம வந்து offensive posture எடுக்கிறது இல்ல. offensive postureன்னா பாகிஸ்தான் நேரடியா போயிட்டு நம்ம போய் தாக்குறது அதெல்லாம் பண்றது இல்ல. இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது அதற்கு பதிலடிதான் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா? இஸ்ரேல் மாதிரி offensive posture நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு நம்ம இல்ல, நாடு நம்ம இல்ல. இஸ்ரேல் வந்து offensive posture எடுக்கிறாங்க. அவங்க கொட்டாரில போய் அடிச்சாங்க அமாத பேஜர் இதை வச்சு கிட்டத்தட்ட நிலைக்குலைய செஞ்சாங்க ஹிஸ்புல்லாவை. இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா அதே நாம வந்து டிஃபென்ஸுக்கு முதல்ல நம்ம தற்காத்துக்கிறதுக்கு தான் நம்மளோட முயற்சிகள் எல்லாமே இருக்கு தவிர்த்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்து அவர்களை அழிக்க வேண்டியது நம்ம குறிக்கோளை நம்ம பார்க்கல. இல்ல, நம்மளுடைய எக்ஸ்டென்சிவ் ஸ்டெப்பே வந்து பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. அதுவே டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ் தான், ஆஃபென்ஸே கிடையாது. டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ். அதையே நம்ம ரீகாலிபிரேட் பண்ணி கொஞ்சம் ஆஃபென்சிவ் மோடுக்கு நம்ம போயாகணும்ன்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு. அதுதான் என்னோட புரிதலா இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது மொத்த கேம்மே வந்து அமெரிக்காவோட ரோல் பிளே என்ன இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்ததா தெரியல. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இதை கண்டம் பண்ணியோ இல்ல இத வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டோ இல்ல ட்ரம்ப் வந்து ஒரு போன் கால் பண்றதோ எதுவுமே வந்ததா தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது தகவல்? இது வரைக்கும் இப்ப எதுவும் அவர் ரியாக்டே பண்ணல. அப்போ என்ன ஒரு ஆட்டமா இருக்கலாம் இது? நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. So some kind of a nexus. Yes sir, நான் உங்ககிட்ட நீங்க டிஃபென்ஸ் டாக்டரின் தான் நிறைய பேசிருக்கீங்க, நம்ம கூடயே பண்ணிருக்கீங்க. நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்போ நீங்க லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணி காமிச்சீங்க. சார் நான் உங்ககிட்ட ஒரு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி வந்து ஒரு செமினார்ல டெல்லியில பேசியிருக்காரு. அங்க அவர் சொல்லியிருக்காரு, as far as northern front is concerned, the satellite photographs tells us it's a tankable terrain across, and of course it's a super high altitude area, so the logistics and the ability to remain coherent for a longer period for the crew also, that's a challenge. ATS will play an important role in an air landed and transported operations அப்படினு சொல்லிருக்காரு. சோ இதன் மூலம் நமக்கு ஒரு டேக்அவே என்ன கிடைக்குதுன்னா, அவங்க போட்டோகிராஃப்ஸ் மூலமாகவும் சேட்டலைட் போட்டோகிராஃப்ஸ் மூலமாகவும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அதே போல மத்த இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் அவங்க வந்து லிட்டரலி மேப் பண்ணிருக்காங்க எங்கெங்க யார் யார் இருக்கா, எப்படி டெரைன் இருக்கு அப்படின்றத
எல்லாத்தையும் ஆல்ரெடி அசஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் எக்ஸைஸ் போகுது, ஒரு பக்கம் இது மாதிரி அதுதானே சார் நம்ம நாவிக் சேட்டலைட்ஸ் அமைச்சிட்டு இருக்கோம். எஸ், இஸ்ரோவோட லேட்டஸ்ட் சேட்டலைட் கூட எல்லாமே வந்து இதுதான் நேவிகேஷனுக்கு அதை நோக்கி தானே இருக்கு. ஆமா, இது எப்படி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கணிச்சு கொடுக்கறதுக்கு தானே. இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா, இது ஒரு ரொட்டீன் பிராக்டிஸ்னு பாக்கணுமா, இல்ல டெரைன்ல எப்படி போகணும், டேங்கபிள் டெரைன்ஸ் தான் அப்படின்றாரு. ஆனா லாங்கர் டைமுக்கு நம்மளால எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏர் லேண்டட் ஆபரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றாரு. சோ அப்படின்னா இது ஒரு நார்மலான ஒரு அசஸ்மெண்டா இல்ல ஃபார் சம் ஸ்பெசிபிக் திங்ஸுக்காக இப்போ ரெடியா இருக்காங்களா? சார், டேங்கபிள் டெரைன்ன்றது வந்து இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான், அதாவது வெஸ்ட் பஞ்சாபோட கீழ்பகுதி சிரக்காய் ரீஜன் சொல்லுவாங்க, அந்த பகுதியில இருந்து எடுத்துக்கொண்டு டுவார்ட்ஸ் நார்த் வரைக்கும் போகும்போது பஞ்சாப் குர்தாஸ்பூர் வரைக்கும் போகும்போது இதுல டேங்கபிள் டெரைன் டேங்க்ஸ் வந்து, அதாவது ஆர்மர் கோர் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்மளோட த்ரஸ்ட் வந்து பீரங்கிகளை வைத்து உள்ள நுழைய முடியும். அதே வந்து மற்ற ரீஜன் வந்து ஹை ஆல்டிடியூடா இருக்கிறதுனால அந்த சைடு பிளெயின்ஸா வரும், நடுவுல மலைகள் வரும், இந்த சைடு திரும்பி பிளெயின் வரும். சோ அந்த இடத்துல வந்து மொபிலைசேஷனோட ஸ்பீடு வந்து துல்லியமா இருக்கணும், தாக்குதல்களும் துல்லியமா இருக்க வேண்டும், உயிர் சேதமும் மினிமலைஸ் பண்ணி ஆகணும். சோ எவ்வளவு தூரம் நம்ம போர்சஸை யூஸ் பண்றோம், குறிப்பிட்ட ராணுவத்தை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண போறோம், அதாவது எம்ப்ளாயிங் த ஃபோர்சஸ், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபோர்சஸ் வந்து குரூஷியல் ஃபேக்டரா இருக்க போகுது. அது இல்லாம நம்ம அப்படியே ஒரு தாக்குதல்கள் நடந்தால் இது கோயிங் டு பி டைரக்ட் கான்ஃபரன்டேஷன், அதாவது நேரடியா நம்மளோட ராணுவத்தை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல இறக்க போறோமா, இல்ல ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியே கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர் நடக்க போகுதா என்பது அது வந்து ஒரு ஹையர் கமாண்ட், குறிப்பிட்டு சொல்லணும்னா பொலிட்டிக்கல் கமாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன். அது அவங்க வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். we are prepared for multiple types of operations, மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் சொல்லுவாங்க. அது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆபரேஷன்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் டாக்டிக்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போறோம், போர் யுக்தியை யூஸ் பண்ண போறோம், தந்திரத்தை யூஸ் பண்ண போறோம்ன்றத வந்து பொலிட்டிக்கல் கமாண்ட் வந்து டெசிஷன் கொடுக்கும். அத வந்து நாளைக்குதான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சிச்சுவேஷனை த்ரூ அவுட் த நைட் அனலைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார். பூட்டான்ல இருந்து நாளை மதியம் திரும்புகிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் மேபி ஹில் பி லேண்டிங் இன் டெல்லி பை அரௌண்ட் 2 PM அப்படின்ற தகவல் நமக்கு தெரிகிறது. இட்ஸ் நத்திங் கன்ஃபார்ம், எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்க 5:30 PMக்கு CCS மீட்டிங் கால் பண்ணிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இட் ஷோஸ் அலெக்ரிட்டி, அதாவது துரிதமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்துடன் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே சில பாலிசி டெசிஷன்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து, அதாவது முப்படைகளும் நமது உளவு அமைப்பும் கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை கலெக்ட் பண்ணி பிரதமர் முன் சமிக்கையாக கொடுத்து விடுவார்கள். அதை பேஸ் பண்ணி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சில முக்கியமான தீர்மானங்களையும் முக்கியமான டெசிஷன்ஸையும் எடுக்கக்கூடும். சோ அதுக்கு ஒரு டைம்லைன் தேவை. எடுத்தேன் கவுத்தேன்னு பிரதமர் வந்து சில டெசிஷன் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. சோ இதோட முழு சமிக்கை இல்லாம அவர் வந்து கன்க்ளூஷன் அவர் அரைவ் பண்ண முடியாது. அதாவது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்கள் கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. சோ அது சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், அப்படி பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அதுக்கு அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அதாவது எது குறிக்கோளை வச்சு நம்ம இத பண்ணணும். இதனால வரக்கூடிய உலகளாவிய தாக்கம், அழுத்தம் நம் மீது எப்படி இருக்க போகிறது, இது எல்லாத்தையும் தான் நம்ம ஒரு நட்ஷல்ல பார்க்கணும். இது ஒரு ஆங்கிள் இருந்து, செக்யூரிட்டி ஆங்கிள் இருந்து பாக்குறது ஒண்ணு சார், உள்நாட்டு பாதுகாப்புல இருந்து. நெக்ஸ்ட் ஃபாரின் பாலிசி ஆங்கிள் இருந்து பாக்குறது ஒண்ணு, இன்னொன்னு பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன் இன்னொன்னு பொருளாதார ரீதியாக நம் மீது என்ன தாக்கம் இருக்க போகிறது என்பது இன்னொன்னு. ஏன்னா நடந்திருக்கு நேஷனல் கேபிட்டல் ரீஜனே சேஃபா இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் மாதிரி தான் இதையும் நான் பாக்குறேன். ஏன்னா இந்தியன் மெயின்லேண்ட் செக்யூரா இருக்கும்போது யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகம் வருவாங்க. உதாரணத்துக்கு 2008 தாஜ் அட்டாக் அப்புறமா there was a large scale fear, ஒரு பயம் ஏற்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாக்குள்ள வரதுக்கு. அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியர் இந்தியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா
சோ அப்போ அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன, எக்கனாமிக்கலி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கலி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, மிலிட்டரிலி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்டர்னல் செக்யூரிட்டி வைஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும், இது எல்லாத்தோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமிக்கை பிரதமரிடம் கொடுக்கப்படும். கேபினெட் இதை வந்து த்ரெட் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை பேசி இது வந்து எப்படி அணுகணும் என்ற அணுகுமுறையை அவங்கதான் தீர்மானிக்கும். ஓகே, நீங்க இதுல ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமே தவிர்த்து, கவர்மெண்ட் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து ராணுவமோ விமானப்படையோ உளவு அமைப்புகளோ இல்ல கப்பல் படையோ எடுக்க முடியாது இல்லையா? We are not Pakistan and our generals are not Asim Muniz. So we need to wait and watch. Let's give some time to our honorable Prime Minister to come. And அவர் வந்த அப்புறம் அதுக்குள்ள நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இது பின்னாடி யாரெல்லாம் செயல்பட்டா, ஒருவேளை ரேடியோ கான்வர்சேஷன், அதாவது சேட்டலைட் மூலமாக பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கு கான்வர்சேஷன் இருந்ததா, அதை நம்ம ஏதாவது இன்டர்செப்ட் பண்ணோமா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கு, உதாரணத்துக்கு அந்த பிளாஸ்ட்ல இறந்து போன முனீருக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் பாகிஸ்தான உலக அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கா, என்ன மாதிரி லிங்கேஜஸ் இருந்திருக்கு, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணாம நம்ம வந்து பார்க்கறது முடியாத காரியம், ஒவ்வாத காரியம். சோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு டைம் எடுக்கும். இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணுமா கவர்மெண்ட், இமிடியேட்டா அட்டாக் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. மஸ்ட் வெயிட். அந்த வெயிட்டிங் பீரியட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது எதை தாக்கணும்ன்றதையும் டிசைட் பண்ணி ஆகும். It can't be a full scale invasion of Pakistan. ஆமா. It will be another form of an Operation Sindoor or a surgical strike. So it can't be Sindoor 2 also. Sindoor 1.1 அப்படின்னு போட்டுக்கலாம், நம்ம 2 சொல்ல முடியாது. அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் உள்நாட்டு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் வந்து சற்றே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த ஒரு தாக்குதல். அதுக்கென்று முழுமையா சீரழிஞ்சிருச்சு, நம்ம உள்நாட்டு கட்டமைப்பு சரியில்லைன்னு நான் சொல்ல வரல. இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் பெட்டரா இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் இதோட பல மடங்கு பெரிய ஒரு அட்டாக்க வந்து நிறுத்தியிருக்காங்க. Let them give the credit. Let us give them the credit that is due to intelligence. இந்த உளவு அமைப்புகளுக்கும் குறிப்பிட்ட ஜம்மு காஷ்மீர் போலீஸ், யூபி போலீஸ், டெல்லி போலீஸ், ஹரியானா போலீஸ், இவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் போய் ஆகணும். இல்லைன்னா அந்த மாடியூல பஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதோட பெரிய தாக்குதல் இது வந்து ஒரு ஆப்பசாடா ஒரு அர்ஜென்சில நடந்த ஒரு தாக்குதலா கூட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது ஒரு செயின் பாம்பு பிளாஸ்டா அவங்க பிளான் பண்ணிருந்தாங்கடா டெல்லியில, மும்பைல நடந்த போல, கோயம்புத்தூரில் நடந்தது போல. பட் அது அபர்ட் ஆயிடுச்சு. இல்ல, அதுக்கு பதிலா அவங்க ஃபிதியன் அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ ஃபிதியன் அட்டாக்கும் வந்து அந்த கிரௌடட் ஏரியால பண்ணிருக்காங்கன்னா எத்தனை காருக்குள்ள அவங்க போயிட்டு பிசிக்கலா வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க, செக்யூரிட்டி மிஷினரி கூட. சோ அந்த ஒரு ஈஸியா சொல்றதா அவங்களதான் சொல்லுவோம் நம்ம. அவங்க சக்சஸா யாரும் பேச மாட்டோம். அண்ட் they never expect. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் இருக்கான்னா இருக்கு. இது யார் பண்ணான்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்புள்ள ஒரு அமைப்பு தான் செய்துள்ளது. அந்த அமைப்பின் பேர் ஜெய்ஷே முகமது. அதன் கிளை அமைப்பின் பேர் கஜவத்துல் ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது அன்சர் கஜவத்துல் ஹிந்த் என்ற அமைப்பு. இதில் யாரெல்லாம் அமைப்பின் செயல் வீரர்களாக, இன்னும் சொல்ல போனா தீவிரவாதிகளாக செயல்பட்டுள்ளார்கள் தான் நன்கு படித்தவர்கள். இது ஒரு இந்தியன் முஜாஹிதீனோட ஒரு மாடியூலா இருக்கு. இதை தொடர்ந்து இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், உள்நாட்டு பாதுகாப்பில் ஸ்வீப்பிங் ரைட்ஸ் இதெல்லாம் நடக்கக்கூடும், NIA ரைட்ஸ் எல்லாம் நடக்கக்கூடும். ரெண்டாவது பார்டர் செக்யூரிட்டி, ஈஸ்டர்ன் சர்க்கிரம், அதாவது நம்மளோட நேபாள் பங்களாதேஷ் பார்டரை வந்து இன்னும் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நமது உளவு அமைப்புகளின் வேலையை துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த 2 நாடுகளில். நான்காவது, பாகிஸ்தானில் எந்த அமைப்பு செய்தது, யார் செய்தார்கள் என்று
நாம் தெரிந்து கொண்டு அதற்கு எந்த விதமான பதிலடி நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது, அமெரிக்கா இதற்கு என்ன மாதிரியான எதிர்வினை ஆட்டப் போகிறது, இல்லை என்ன மாதிரியான ஒரு அறிக்கை கொடுக்க போகிறது என்பது நாம் கொஞ்சம் சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதிலிருந்து நமக்கு புரிய வரும், இது வெறும் பாகிஸ்தானின் தூண்டுதலால் செய்யப்பட்டதா, இல்லை அமெரிக்காவும் இதை தேவை என்று எதிர்பார்த்துதான். அமெரிக்காவின் வக்கர புத்தியையும் நாம் புறந்தள்ள முடியாது. கடைசியாக நான் பார்ப்பது டெஃபினெட்லி சிந்தூர் 1.1 மே ஹேப்பன். It's an extension இதுதான் or an resuming resume பண்ண போறோம். Yes, there is a possibility. 99.9% possibility is there. Okay. இதுல அமெரிக்கா என்ன கேம் ஆடுவாங்க, இதை எப்படி திரும்பியும் காஷ்மீரை இன்டர்நேஷனலைஸ் பண்றதுக்கு இது ஒரு சான்ஸ் அவங்களுக்கு. ஓகே. ஏன்னா காஷ்மீர்ல அரசு நடக்கும் பாருங்க. காஷ்மீர்ல அரசு நடந்தா இது சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவம் கொடுக்க பார்ப்பாங்க. அமெரிக்கா இதுல மூக்க நுழைக்க பார்ப்பாங்க. சோ இன்டர்நேஷனலைஸ் பண்றதுக்கு இது அவங்களுக்கே ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் என்று ஆசிம் முனீரும் ட்ரம்பும் நம்புகிறார். இப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். நம்மோட இருந்து டீட்டெயிலா பேசுறதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.